இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முறைய தமிழை பார்த்தப்பவே தமிழ் எனக்கு யாரோன்னு தோணல, என்னோட சொந்தம் மாதிரி தோணுச்சு. என் குடும்பத்திலேயே பிறந்த ஒரு பொண்ணு மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அதனாலதான் தமிழ் என்கிட்ட இந்த அளவுக்கு நெருங்கி வந்திருக்கா. அந்த உரிமையில கேக்குறேன், தமிழ என் சிபிக்கு கட்டி கொடுப்பீங்களா? உங்ககிட்ட கேட்காம நானே தமிழ் வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்து சவால் விட்டுட்டேன். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, என்னம்மா என் அம்மா மாதிரி நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்ல, அப்படிலாம் இல்ல. யாரு தப்பு பண்ணாலும் யார்கிட்ட வேணும்னாலும் மன்னிப்ப கேட்கலாம். அப்புறம் நான் சிபிய பத்தியும் சொல்லிடுறேன். சிபி நல்லவன் தான், ஆனா கொஞ்சம் முன்கோவக்கார. அந்த முன்கோவத்தினால அவ செய்யற விஷயம் வேணா தப்பா இருக்கும், ஆனா அத மட்டும் புரிஞ்சுக்கிட்டானா அவ அதை திருத்திப்பான். மத்தபடி அந்த மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கவே முடியாது. சிபியோட பிளஸ் எது மைனஸ் எதுன்னு எனக்கு அப்புறம் சரியா புரிஞ்சுக்கிட்டது தமிழ் மட்டும்தான். நான் எதையுமே உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, அதனால சொல்றேன். நீங்க உங்க முடிவை சொன்னீங்கன்னா எங்களுக்கும் சம்மதம் தாமா. இசை, சிபி மாமா நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறாரு. அம்மா, நான் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா இதனால கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வருமா? இதை எப்படி நடத்த போறோம்? எனக்கு உங்க சம்மதம் மட்டும்தான் முக்கியம். மத்தபடி கல்யாணம் தமிழ் கூட தான் நடக்கும்.